الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العظيم அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்பாளன் நீதிநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பேரை கூறிய செல்வத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் நம்முடைய மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது அழைத்துவாளிகளை அனுபவங்களை வெற்றிகளை கண்டார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபூ தாபிஈன்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரு நாள் இவ்வளவு மனிதனுக்கு பின்னால் வேறான ஜன்னத்தும் திறனோடு கூலியாக கிடைக்கட்டுமா என்று வாழ்க்கைகளே அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கருணையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய இல்லத்திலே நேரகாலத்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, வயோதிகர்களே, சிறார்களே, அல்லாஹ்வுடைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையிலே இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் இரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் கவலையான சோர்வான நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வற்புறுத்திக் கொண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேரவுமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிகர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு எண்ணிலடங்காத அருட்கொடைகளை நியமத்துக்களை தந்திருக்கிறார். அந்த நியமத்துக்களை நாங்கள் எண்ண முற்பட்டால் அவைகளை எங்களால் எண்ண முடியாது. அந்த அளவு அருட்கொடைகள் விசாலமானவை, எண்ணி முடிக்க இயலாதவை. அந்த அளவு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை இன்னும் அழைக்கொண்டு அழைத்து தந்து கொண்டுதான் இருக்கிறார். பெருமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அருட்கொடையிலே ஒரு பெருமதியான ஒரு அருட்கொடை தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற இளமை பருவம், வாலிப பருவம். பெருமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் 3 பருவங்களை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதிலே கொண்டு ஒரு சிறுபிராயம்
இளமை பருவம் என்று சொல்வார்கள். பிறருடைய உதவிகள் தேவைப்படக்கூடிய ஒரு பருவம், ஒரு காலம். இன்னொரு காலம் இருக்கிறது, இன்னொரு பருவம் இருக்கிறது, வாலிபம். இளைஞர்களுடைய அந்த பருவம் அடுத்ததாக வயோதிபம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, வாலிப வயதை தாண்டி வாலிபர்களுக்கு நிறைய விடயங்கள் செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற வயோதிபர்களே, வாலிப வயதை நிறைய விடயங்களை சமூகத்திற்காக சாதிக்க வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு புதிக்கின்ற வாலிப சமுதாயமே, இந்த விடயத்தை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். திருப்பிராயம் என்பது பிறருடைய உதவிகள் எங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பருவம் காலம். சிறு பிள்ளைகளுக்கு தனிமையில என்ன முடியாது. கடைக்கு போய் வருவதா என்னுடைய உதவி ஏற்படும், பள்ளிக்கு போவதா என்னுடைய உதவி ஏற்படும். அன்பானவர்களே, தாய் தந்தையுடைய உதவிகளோடு செய்யப்படக்கூடிய பருவம் அது இளமை திருப்பிராயம். அதே போன்று வயோதிபம். எந்த தந்தை என்னுடைய கையை பிடித்து பள்ளிக்கு கூட்டி வந்தாலோ, எந்த தந்தை எங்களை எல்லா இடங்களுக்கும் கூட்டி சென்றாலோ, அதே தந்தையை மகன், அதே தந்தையை மகள் அழைத்து செல்கின்ற பருவம் தான் வயோதிபம். திருப்பிராயம். கண்ணியமானவர்களே, வயோதிபர்கள் சாதாரண வயோதிபர்களை பார்ப்பார்கள். வயோதிபம் இளமை பருவமாக இருந்த நாங்கள் அவர்களை பார்ப்போம். இதுக்கு இடைப்பட்ட ஒரு பருவம் இருக்குது, அதுதான் வாலிபம் என்று சொல்லக்கூடிய பெருமதியான பருவம். அன்பானவர்களே, சொல்லமாக வழிவந்தார்கள் அதிர்ச்சிகள் மூலமாக இதனுடைய பெருமதியை சொல்லியிருந்தார்கள். 5 காரியங்களுக்கு முன்னால், 5 விடயங்களுக்கு முன்னால் 5 பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான் உங்களுடைய வாலிபத்தை வயோதிபம் வருவதற்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அன்பாளர்களை கொள்ளுகின்ற வயதுக்கு முன்னால், வேலை வழிகள் கூறுகின்ற பருவத்துக்கு முன்னால், கண்ணியமானவர்களே, இளமை பருவம் எதையும் காமிக்க துணிக்கின்ற பருவம், புது நினைவுள்ள பருவம் என்று சொல்கின்றோம், உயிர் நாடு என்று சொல்கின்றோம். இந்த பருவத்தை நான் நீங்களும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள், நாளைய கியாமத்துடைய நாளையை அல்லாஹ் 7 கூட்டத்தார்கள் கொடுக்கிறான். அதிலே ஒரு கூட்டத்தார்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வை வணக்கம் செய்வதிலே, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதிலே தன்னுடைய காலத்தை அர்ப்பணித்த, தன்னுடைய காலத்தை கொடுத்த ஒரு வாலிபர் நாளைய கியாமத்துடைய நாளையை அல்லாஹ்வுடைய நிழலுக்கு சொந்தக்காராக மாறுவார். அப்படியான வாலிபர்களாக நானும் நீங்களும் மாறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் வாலிபரை தாண்டிவிட்டால் என்னுடைய சிறார்களை எப்படியானவர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையினாலே கேட்கின்ற பல கேள்விகள், அல்லாஹ்விடத்தில் இந்த பல கேள்விகளை நினைவுபடுத்தினார்கள். அதிலே ஒரு கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 5 வினாக்கள் நாளைய கியாமத்துடைய நாளையில் கொடுக்கப்படும். இன்னும் அதிலே 4 வினாக்கள். அதிலே ஒரு கேள்வி, எங்களோட வாழ்க்கை, எங்களோட வாழ்நாளை நாங்க எப்படி கழிச்சோம், அப்பாடவர்களே என்னுடைய வாழ்நாள் எப்படி கழிந்தது என்ற ஒரு கேள்வி நாளில் மறுவையில் இருக்கிறது. அந்த வாழ்நாளை கொண்டு கேட்கின்ற அல்லாஹ் இன்னும் ஒரு கேள்வியை அந்த ஹதீஸுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுக்குள்ளே இன்னும் ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். அதே போன்று வாழ்நாளை விசாரிக்கின்ற அல்லாஹ் என்னுடைய வாலிபத்தை விசாரிக்க போகிறார். வாழ்நாளைக்குள்ளே வந்து போகின்ற வாலிபம் தனியான ஒரு கேள்வியாக அங்கே கொடுக்கப்படுமாக இருந்தால் வாலிபம் பெருமதியானது என்பதை நானும் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டுமானவர்களே. எனவே இளமை பருவத்தை மிக மிக பிரயோஜனமான பருவமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதனால்தான் முன்னால் வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நல்லடியார்கள் இந்த வாலிப சமுதாயத்திற்காக நிறைய விடயங்களை இந்த உலகத்தில் செய்து சொன்னார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் நிறைய விடயங்களை செய்து அவருடைய அந்த வாலிப பருவத்திற்கான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நபித்தோருடைய வரலாறுகளை திரட்டி பாருங்கள். இன்றைய நவீன உலகத்திலே சில வரலாறுகள் எழுதப்பட்டிருந்தாலும் சில வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த வரலாறுகளை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றரை இருந்த சஹாபாக்கள், கோரிக்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அநேகமான சஹாபாக்கள் வாலிபர்கள். அது மாத்திரமல்ல,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை வருகின்ற போது அந்த வகையை எழுதக்கூடிய ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெறுமனே 15 வயதுடைய வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குர்ஆனை வகையை எழுதி பாதுகாத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற போது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வயது வெறுமனே 13 வயது. இந்த உலகத்திலே நிறைய விடயங்களை சாதித்தார்கள். கண்ணியமானவர்களே, ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் எல்லா விரிவுரையாளர்களுக்கும் தலைவராக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஏன் காரணம் கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அவர்கள் சிறந்தவர்களாக முன்மாதிரியானவர்களாக அந்த வாலிபத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாவதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரும் ஒரு படைக்கு தளபதியாக ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமித்தார்கள். வெறுமனே 17 வயதுடைய வாலிபர். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 20க்கும் குறைவான வயதுடைய வாலிபர்கள் நிறைய விடயங்களை சாதித்திருக்கிறார்கள். அதே போன்று அதாவது ஷாம் பிரதேசத்திலே இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைவதற்கு, இஸ்லாம் வேகமாக அங்கே வருவதற்கு காரணமாக இருந்த ஒரு வாலிபர் வெறுமனே 18-19 வயதுடைய, அதாவது முஹம்மது இப்னு ஃபாத்திஹ் என்று சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வாலிபர். அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்ரேலிலே இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருந்தது வெறுமனே 18 வயதுடைய சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வாலிபர், 20 வயதுக்கு குறைவானவர்கள். அதே போல் இந்தியாவிற்கு கொண்டால் அங்கும் இஸ்லாம் வளர்வதற்கு பிரதான காரணமாக இருந்தது முஹம்மது இப்னு காசிம் என்று சொல்லக்கூடிய 20 வயதுக்கு சாதாரண வாலிபர். அன்பானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த வாலிப வயதிலே முன்னால் வாழ்ந்தவர்கள், அது நபித்தோராக இருக்கலாம், அதுக்கு பின்பற்ற காலங்களிலே வந்த சாமியவர்களாக இருக்கலாம், அறிஞர்களாக இருக்கலாம், அவர்கள் சமூகத்துக்கு சாதித்தது, சமூகத்திலே ஏதாவது ஒன்றை செய்ய துணித்தது, சமூகத்திலே தங்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை, தங்களுடைய அந்த வாழ்வை அவர்கள் அங்கே அர்ப்பணித்தது, தன்னுடைய வரலாற்று சான்றுகளை அங்கே அவர்கள் நிரூபித்தது அந்த வாலிப பருவத்தில் தான். கண்ணியமானவர்களே, எனவே இன்றைய சமூகம் இந்த வாலிப சமுதாயமாக இருக்கின்ற நானும் நீங்களும் இந்த வாலிப சமுதாயம் என்று நாங்கள் கருதுகின்ற சாதாரண இளையவர்கள், பாடசாலையை படிக்கின்றவர்களாக இருக்கலாம், படிப்பை முடித்துவிட்டு மேற்படிப்பு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது படிப்பை முடித்துவிட்டு ஏதோ வகையிலே தொழில்துறையிலே அங்கே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது மேலதிக தொழில்களுக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த பருவங்கள் என்னுடைய காலத்தை மிக பெருமதியாக கழித்துக் கொள்ள வேண்டும். அதுல மிக முக்கியமான 2 பகுதி இருக்கிறது கண்ணியமானவர்களே. ஒன்று ஹுக்கூக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுடைய உரிமையோடு சம்பந்தப்பட்ட அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விடயத்திலே ஒவ்வொரு வாலிபர்களும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றால் அதிலே ஏராளமான கடமைகள் இருக்கின்றன. என்றாலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை நினைவைத்து விடக் கூடாது. சில உயிர் வளங்களுக்கு போனால், சில கச்சேரிகளுக்கு போனால் கண்ணியமான இறை நிராகரிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில படிப்புகள் எங்களுக்கு முன்னால் குறுக்கிடலாம். ஆனால் எங்களுடைய ஈமான் பலவீனப்பட்டு அந்த அறிவை முன்னால் நிறுத்துகின்ற போது எங்களுடைய ஈமான் தோற்றுவிடக் கூடாது, எங்களுடைய அகீதா தோற்றுவிடக் கூடாது, எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றை ஈடுக்க கூடாது. அல்லாஹ்வை மாத்திரம் நான் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு சொல்லிருக்கின்ற அந்த வழிகாட்டுதல்களை முழுமையாக பின்பற்றி நடக்க வேண்டும். அதனோடு கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதனோடு நிறுத்திவிடாது. அதே போல் இன்னும் மிக முக்கியமான கடமை இருந்தாலும் அதுல மிக முக்கியமானது தொழுகை என்ற இபாதா. தொழுகை என்ற இபாதத்தை நாங்கள் தவற விட்டு விடக்கூடாது. எங்கு சென்றாலும் தொழுகை என்ற இபாதம் எங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். தொழுகையிலே இருந்தால் கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திலே எந்த பங்குகளை என்று சொல்கின்ற அளவுக்கு இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகையாக இருக்கிறது. சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய உடம்புக்கு தலை எப்படி முக்கியமோ அதே போல் ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை என்பது தலையை போல. தலையில்லை என்றால் ஒரு மனிதன் முண்டம் என்று நாம் சொல்லுவோம், அவனை அடையாளம் கொள்ள முடியாது. அன்பானவர்களே, எனவே ஒரு மனிதனை அடையாளப்படுத்தக்கூடிய நான் ஒரு முஸ்லீம் என்று தாங்களை ஆர்வத்தை பேச வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அடையாளமாக இருப்பது எங்களுக்கு தொழுகை. அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கு முறையிலான நேரடி தொடர்பாக அல்லாஹ் தொழுகையை கொண்டிருக்கிறான். தொழுகை யாரும் வீணாக
விடக்கூடாது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தொழுகையில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். எங்களுக்கு ஒரு தேவை வருகிறதா? கண்ணியமானவர்களே, தேவைக்கு மாத்திரம் தொழுகையை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் செய்கிற மாதிரி இருக்கிறார். கஷ்டப்பட வந்தால் மாத்திரம் தொழுகை, செழிப்பாக இருந்தால் மாத்திரம் ஏதோ ஒரு வகையிலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவது ஏனைய காலங்களில் நாம் கொஞ்சம் நல்ல வசதியாக இருந்திருந்தால் கல்வியின் பக்கம் சிலரை காண முடியவில்லை. அல்லாஹ் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே மிக முக்கியமான தொழுகை இபாதா. தொழுகை என்ற இபாதத்தோடு எப்போது நாம் இருந்தால் அல்லாஹ் உலகத்திலே முகத்திலே மறுமலர்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். எங்களுடைய முகத்திலே முடிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் வரக்கத்தை ஏற்படுத்துவார். தொழுகை இல்லை என்றால் அந்த வாழ்க்கையை வரக்கத்து கிடையாது. கண்ணியமானவர்களே, தொழுகையை விடுவது என்பது ஒரு பகுதி, தொழுகையை இல்லாமல் இருப்பது என்பது இன்னொரு பகுதி, தொழுகின்றவர்களும் இன்னொரு பகுதி. இப்படி தொழுகையாளிகளை பல விதத்திலே போராடி வைத்திருக்கிறார். சில தொழுகையாளிகள் தொழுவார்கள், மறதியாக சொல்லுவார்கள். சில தொழுகையாளிகள் பிறகு காட்ட சொல்லுவார்கள். சில தொழுகையாளிகள் சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு மக்கள் பேச வந்துவிட்டால் விட்டு விட்டு சொல்லுவார்கள். இதையெல்லாம் அல்லா பிறகு தருவார்கள் செய்தியாக இருக்கிறார். ஒரு இடத்தில் சொல்லுகிறார், சில தொழுகையாளிகள் நாம் பேசுகிறார். அவர்களுக்கு கேடுதான், தொழுகையாளிகள் தான், ஆனால் அவர்களுக்கு கேடு என்றால் குர்ஆனிலே பேசுகிறார். கொஞ்சம் நானும் நீங்கள் குர்ஆனுடைய ஆயத்தை சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹ் யாரை அதாவது கேள்வி இவர்களுக்கு இழிவு என்று பேசுகின்றான், அவர்கள் அவருடைய தொழுகையை மறதியாராக இருப்பார்கள். துறவந்தால் சூரா ஃபாத்திஹா ஓதினான் இல்லையா, ஒரு ரக்காத்தா தொழு, 2 ரக்காத்தா தொழுதேன். கண்ணியமானவர்களே, தொழுகையிலே மறதியாராக சொல்லுவார்கள். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய தொழுகை அப்படி அல்ல, முன்னால் வாழ்ந்தவர்களுடைய தொழுகை அப்படி அல்ல. தொழுகைக்கு வந்துவிட்டால் தங்களையே அவர்கள் மறந்து விடுவார்கள். தொழிலங்கே தலையில் இருக்காது, வியாபாரம் தலையில் இருக்காது, இந்த பொருளாதாரோடைய தலையில் இருக்காது. அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை அடிமையாக நிரூபித்து விடுவார்கள். இறைவா, நீ எஜமான், நீ நான் உன்னுடைய அடிமை என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து விடுவார்கள். அவருடைய தேவைகளா அவர்கள் சொல்ல முடிவதற்கிடையே அல்லாஹ்வுடைய தேவைகளுடனே பூர்த்தி செய்து கொடுப்பார். அப்படியான தொழிலாளிகள். கண்ணியமானவர்களை, நாம் நீங்கள் எவ்வளவோ காலம் கொடுக்கிறோம், எவ்வளவோ தொழில் கையேறுகின்றோம். என்னுடைய துஆக்கள் இன்னும் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கிறதா? அதற்கு என்ன காரணம்? என்னுடைய தொழிலுக்கு இல்லை. அதனால நிரந்தர தொழிலாளிகளாக இல்லை. அல்லாதவர்கள் எல்லாம் தொடர்ந்துகிறான். அந்த தொழிலாளிகள் அதாவது மறதியாளராக, அந்த தொழிலாளிகள் பொறுப்போக்கானவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரம் அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீனஹும் யுராஊன், அந்த தொழுகையை பிறருக்கு காட்டுவதற்காக சொல்கிறார்கள். அதனால் தான் அவர்களுக்கு சொல்கிறார்கள், மறதியாக கவனம் இல்லாத சொல்கிறார்கள், சொல்கிறார்கள், பிறருக்கு காட்டுவதற்காக சொல்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பிரயோஜனம் இல்லை. அந்த தொழுகையா அவர்கள் கேள்வி என்பதை எல்லாம் அப்படியான தொழுகையாளிகளை பற்றியில் நல்லா இங்கே பாதுகாப்பாராமா. இன்னும் சில தொழுகையாளிகள் எல்லாம் சொல்கிறார், போல தொழுகைக்கு வந்தா சோம்பேறி, தொழுகைக்கு வந்தா உற்சாகம் இருக்காது, அங்கும் அசைவார் சாய்வார், தொழுகைக்கு வந்தா தான் கைகள் அந்த கட்டக்கெல்லாம் உடைப்பார், அன்பானவர்களை காலம் சரி செய்வார், பட்டணம் கூட்டுவார், அன்பானவர்களை கொரோனாவையை இங்கேயும் அழிப்பார், தொப்பிய சரி செய்வார். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட தொழுகையை சோம்பேறியாக இருக்கின்றவர்களையும் கொரோனாவில் எல்லாம் இருக்கிறார். முனாஃபிக்குகளின் தொழுகையை போல வைதா காமூ இலன் ஸலாத்தி காமூ குஸாலா யுராஊன النَّاسَ وَلَا يَذْكُرُونَ اللَّهَ إِلَّا قَلِيلًا. முனாஃபிக்குடைய தொழுகை அல்லாஹ் பேசுகிறார். முனாஃபிக்குடைய தொழுகைக்கு வருவார்கள், தொழுகைக்கு வந்திருந்தால் சோம்பேறியாகத்தான் தொழுகை இருப்பார்கள், உற்சாகமாக இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, எதற்காக நாங்கள் உற்சாகத்தோடு தொழ வேண்டும், வர வேண்டும்? தொழுகையாளர்கள் கனிமான உடம்பிலே தண்ணீர் கொடுக்கின்ற போது என்னுடைய உடம்பு உற்சாகப்படுகிறது. அதனால்தான் தொழுகைக்கு முன்னால் உணவு எடுக்கிறோம். உணவு இருந்தாலும் உணவை சுற்றிப்பது சுண்ணத்தென்று ஹதீசுகள் சட்டங்கள் எங்களுக்கு எதற்காக தொழில் தருகிறது? தொழுகையை நானும் நீங்களும் சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது. தொழுகையை நானும் நீங்களும் முனாஃபிக்குகளை போன்று சோதனை தனக்காட்டக்கூடாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் உணவோடு வருகிறோம். அதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது எல்லா தொழுகைகளுக்கும் மிகப்பெரிய ஒரு கெப் இருந்தாலும் சிறிய ஒரு கெப் இருக்கக்கூடிய தொழுகை மகரிப் இஷா. இதை மகரிப்புக்கு எடுத்த அந்த உணவோடு
இஷாவை சொல்வது பரவாயில்லை. ஆனால் ஏனைய தொழுகையை பொறுத்தவரையிலே நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு வக்துக்கும் ஒருவருக்கின்ற பழக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற போது நிச்சயமான உற்சாகத்தை வாழ்க்கையை வெளிப்படுத்தும். தொழுகையிலே இருக்கின்ற சோதனை இல்லமாக்கும். கண்ணியமானவர்களே, தொழுகைக்கு வருகின்ற நாவிகள் சோம்பேறியாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, அந்த நாவிகள் என்ன செய்வார்கள், பிறகு காண்பதற்காக சொல்லுவார்கள். அவர்கள் சொல்வதே கொஞ்சம் தான், அந்த கொஞ்ச நேரத்தையும் கூட மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள். இதுதான் நாவிற்குரிய தொழுகை என்பதாக அல்லாஹ் பரிசுத்தமாக சொல்வார்கள். எனவே மாணவர்களே, அப்படியான தொழுகையாக தொழுகை விளக்குவோம். சொல்வது அந்த தொழுகையாக நாம் இருந்தாலும் அந்த தொழுகைக்கு நன்மை கிடையாது. இன்னொரு தொழுகையாக நாம் வாழ்ந்தார். இன்னொரு தொழுகையாக சிலர்களுக்கு பின்னால் வந்தார்கள். அவர் தொழுகையை அந்த கூட்டம் ஒரு கூட்டம் அவர்களுக்கு பின்னால் வந்தார்கள். தொழுகையை பாலடித்தார்கள், வீணாக்கினார்கள், மனோவிச்சையை பின்பற்றினார்கள். ஒரு பங்கன் வந்திருந்தா கண்ணியமானதை அவர் அறியாம அந்த பங்கனுக்கு அவர் கொடுத்துருவோம். இரவு வழங்காது, பகல் வழங்காது, வெயில் வழங்காது, மழையும் வழங்காது. மழை பேசி நடைந்து கொண்டு வைப்பார். பக்கத்தில் ஒரு சொல்லுவார், நடைமுறை தண்ணீர் அவருக்கு இறங்காது. ஏன் அதற்குள்ள அவர் அந்த மனோவிச்சைக்கு அடிமையாகிவிட்டார். உலகத்தில் உள்ள சின்ன சின்ன இன்னங்களுக்கு அவர் அடிமையாகிவிட்டார். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறார், கண்ணியமானவர்களே, இப்படி மனோவிச்சையை கட்டுப்பட்டு தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஐயா, அவர்கள் இறைவனை சம்பாதிப்பார்கள், கேவலத்தை சம்பாதிப்பார்கள். விளக்கம், நேரம் தவறை சொல்லக்கூடியவர். அவருடைய நேரத்தில் அப்புறம் சொல்கிறார், மகனுடைய நேரத்தில் அல்லது ஒரு நேரத்துக்கு வந்து 2-3 வகுப்புகளை சேர்த்து சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சரியத்தில் ஒரு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரயாணிகள், ஆழமான பயணங்கள் அல்லது துருக்கிக் கொள்ள வேண்டிய சில சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டால் முற்படுத்தி பிற்படுத்தி துருக்கிக் கொள்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஊரிலே இருந்து கொண்டு பள்ளிக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு பள்ளியுடைய அதாரியுடைய காரணத்தை கேட்கிறது. அப்படி இருந்து கொண்டு வீணாக எந்த காரணமும் இல்லாமல் 2 நேர தொழுகைகளை எங்களால் சேர்த்து சொல்ல முடியாது. சட்டங்களை கேட்டு அறிந்து கொண்டு வளமாக்கிறேன். எனவே அதாவது தொழுகையை வீணடிப்பவர்கள் அவர்களுக்கு ஐயா இழிவுதான், அவர்களுக்கு நரகம் தான் என்ற செய்தியை ஐயா அவர்களுக்கு தேர்தான் என்ற செய்தி எல்லாம் அனுப்புவான் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே அப்படியான தொழுகையாளிகளாகவும் முக்கியமான எல்லா சந்தர்ப்பம் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய மக்களாக மாறிவிடுகிறார். கண்ணியமானவர்களே, இன்னும் சில தொழுகையாளிகள் தான் பேசுகிறார். இன்னும் சில தொழுகையாளிகள் யார்? ஆரம்பத்தில் நான் சொன்னது தொழுகையாளிகள் தான். ஆனால் தொழுகையை நேரம் தவறி சொல்லக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களை பரிசுத்த அனுபவாக சொல்கிறார். தொழுகையை நேரம் குறிக்கப்பட்ட தொழுகை, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இன்றைக்கு நானும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய சமூகம் எப்படி அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள்? நேரம் கிடைத்தால்தான் தொழுகை. ஒவ்வொருக்கு வாங்கி இருக்கிறது 11:56-57 வாங்கு. நாங்க சொல்றது 2 மணிக்கு அல்லது 3 மணிக்கு அதற்கு அளவமா இருக்குது. 2-3 அவர் அப்படியே இருந்துச்சு. அதுக்கு பின்னால அடுத்த பஸ் வரப்போதே சொல்றது. அதுக்கு அதற்குரிய 3:55-4 மணி ஆகிய எங்களை தொழுகை இன்னும் பிற்படுத்தப்படும். இப்படித்தான் எங்களை சமூகம் இப்படி யாரும் சொல்ல முடியாது. நேரம் ஒதுக்கப்பட்ட கடமை, அந்தந்த நேரத்துக்கு சொல்ல வேண்டும், நேரம் ஒதுக்கி சொல்ல வேண்டும். எங்களுக்கு நேரம் கிடைத்த போது சொல்வதற்கல்ல கடமை. எங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கடமை தொழுகை. எனவே அதற்கு நேரம் ஒதுக்கி சொல்லக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ள வேண்டும். இன்னும் சில தொழுகையாளிகள் அதாவது அறவே தொழாதவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு சக்கரை என்ற நரகம் வேண்டி அவர் நேரடியாக சொல்வாங்க. அவர்களுக்கு சக்கரை என்ற நரகம் தான் அவர்களுக்கு கூடி அவர்களுடைய தண்டனை என்பதாக அவர்களுக்கு அனுப்புவார்கள். அல்லாஹ் சூறாவிலே அதாவது பல உரையாடல்களை பேசுகின்ற அல்லாஹ் அந்த சூறாவிலே நல்லவர்கள் அதாவது சொர்க்கத்திலிருக்கின்ற சீரேரிகள் அதாவது நரைகளை கருகி கொண்டிருக்கின்றவர்களை பார்த்து சில கேள்விகளை கொடுப்பார்கள், கேட்பார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அனுப்புவானே பல உரையாடலை சொல்லியிருக்கிறார். நபிமார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான உரையாடல், மலக்குமார்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான உரையாடல், அதே போன்று அல்லாஹுக்கும் அந்த
ஷைத்தானுக்கு இடையிலான உரையாடல். இதே போல நல்லவர்கள் சீதேவிகள் மூதேவிகள் உரையாடிக் கொள்கின்ற அந்த உரையாடல், சுவர்க்கவாதிகள் நரகவாதிகள் மறுமையிலே பேசிக் கொள்ளப் போகின்ற அந்த உரையாடல், இப்படி பல வகையான உரையாடல்களை கலந்துரையாடல்கள் அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதே ஒரு உரையாடல் நாளைய கியாமத்துடைய நாளில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதை அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். அதாவது சுவர்க்கத்தில் இருக்கின்ற சீதேவிகள் நாளைய கியாமத்துடைய நாளிலே சக்கர நரகத்திலே கருவக்கூடியவர்களை பார்த்து கேட்பார்கள். நாளையில அந்த சுவர்க்கத்தில் இருக்கிற சீதேவிகள் நரகிலே கருவி கொண்டிருப்பவர்களை பார்த்து கேட்பார்கள், உங்களை சக்கர நரகத்திலே தள்ளியது எது, சக்கர நரகத்திலே உங்களை விளைவித்தது எது என்று கேட்பார்கள். இந்த உலகத்தில் எங்களோடு குழந்தைகள் எங்களோடு காலத்தை கழித்தீர்கள், இன்றைக்கு சக்கர நரகத்தில் இருக்கிறீர்களே என்ன காரணம் என்று அவர்களை பார்த்து அவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அல்லது நல்லவர்களாக இருக்கலாம் அந்த சுவர்க்கத்தில் சீதேவிகள் அவர்களை பார்த்து கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, நரகம் சக்கர நரகத்திற்கு சென்ற அந்த அந்த பாவிகள் 4 பதில்களை சொல்வார்கள். நவுதுபில்லா, நானும் நீங்களும் அந்த பதிலை சொல்லிவிடக் கூடாது, மறுமையை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நிபர்களை ஞாபகப்படுத்துகிறோம். முதலாவது சொல்வார்கள், அவர்கள் சொல்வார்கள், நான் தொழுகையாளியாக இல்லை. முதலாவது தொழுகையாளியா இல்லை, இதனால் அல்லாஹ் சக்கரல போட்டிகளை வேதனை செய்கிறார். இரண்டாவது சொல்வார்கள், உணவு கொடுக்க இல்லை, செலவு செய்ய இல்லை, தான தர்மம் எங்கள வாழ்க்கையில இல்லை, கண்ணியமான உணவு கொடுக்க இல்லை என்ற காலத்தை அவர்கள் சொல்லுவார்கள். ஏதேனும் மக்கள் யோகங்களை வீட்டுக்கு வந்திருப்பார்கள், எங்களை கதவுகளை தட்டியிருப்பார்கள், வயிற்றை குளித்து எனக்கு பசியல் இருப்பார்கள், பயில கொண்டு வந்து பிள்ளை ஓடுகிறது படிக்கிறது உதவி பண்ணி கேட்டிருப்பார்கள். பணம் இருக்கும், செழிப்பாக இருந்தும் ஒரு தொகை பணத்தையாவது கொடுத்து அவருடைய முகத்திலே சிரிப்பை ஏற்படுத்தாத அந்த அதாவது கஞ்சத்தனம் காட்டிய அவர்கள் என்ன சொல்வார்கள், நாங்கள் உணவு கொடுக்காத அந்த காரணத்தால் இன்றைக்கு நரகில சக்கரங்களை கழிப்பட்டிருக்கிறோம். மூணாவது சொல்வார்கள், மேலும் நேரத்தை வீணடிப்போடு சேர்ந்து நாங்களும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கோம். எங்களை நேரம் தொழுகையில கழியில, எங்களை நேரம் பக்தியில கழியில, எங்களை நேரம் குர்ஆன் திலாவத்துல கழியில, எங்களை நேரம் வீணடிக்கப்பட்டது. இதனால சக்கரல நாம் இருக்கிறோம், சக்கர நரகத்துல கழிவு கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த நரகவாதிகள் சொல்லுவார்கள். தொடர்ந்து சொல்வார்கள், மறுமை நாள பொய்த்தோம் என்று சொல்வார்கள். மறுமை நாளாம் எப்ப நடக்கும், சுவர்க்கமா நரகமா சுராட்டு பாலமா அதெல்லாம் எப்ப நடக்க போகுது, இந்த உலகத்துல வாழ்ந்தா இதோட வாழ்க்கை முடிஞ்சது, அந்த மறுமையை பொய்ப்பித்தவர்கள் இப்படி பல விதமான ஒரு கேள்விதான் 4 பதில்களை சொல்லி இந்த 4 காரணங்களுக்காக அல்லது 4 ஒரு காரணங்களுக்காக நரகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ் பரிசுத்த அனுபவார்கள் பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நாங்கள் யாரும் தொழுகையை விட்டவர்களை பற்றி இருக்கிறார், தொழுகையை பேரிலாக துவக்கியதை பற்றி நான் கேட்டுக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அறவே தொழுதும் நன்மை இல்லாதவர்கள், அறவே தொழாதவர்கள், தொழுகையை சோம்பரியாக இருந்தவர்கள், இன்னும் ஒரு சில தொழுகையாளர்கள் இருக்கிறார். அவர்கள் தான் சிறந்த தொழுகையாளர்கள், அவர்களுக்கு தான் புத்தகங்களை கூடியிருக்கிறது, அவர்கள் தான் என்ன சொல்கின்ற ஒரு விரிவான கோரிக்கை அவர்களுக்கு தான் இருக்கிறது. அதையும் முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், சத்தியமாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் அவருடைய தொழுகையை இறையற்றமுள்ளவர்களாக இருப்பார்கள். தொழுகைக்கு வந்தால் தொழுகையில இறையற்றத்தை வெளிப்படுத்துவார்கள், குசுவோடு தொழுவார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் தான் ஒரு அடிமை என்பதை நிரூபித்து விடுவார்கள். சிலர்களை நாங்கள் சொல்லுவோமே இல்லையா, அவன் சொல்லப்பானா வரமாட்டாரு, 15-20 60 தொலைகி போனா முன்பின் அதாவது நிகழ்கள் எல்லாம் செய்து அதற்கு பின்னால கம்பெனியெல்லாம் ஓடிட்டு நீண்ட நேரம் இருக்குன்னா ஒரு 1 வாரம் சொல்லுவோம். கண்டிப்பாக அப்படி சிறந்த தொழுகையாளர்கள் குசுவோடு இருக்கக்கூடியவர்கள் அல்ல. முதலாவது அவருடைய சுபத்திகளை சொல்லுவார், தொழுகையிலே அவன் இயக்கம் வருவார். இதனாக வெற்றி பெற்றவர்கள் அந்த தொழுகையாளிகள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வல்லதீனம் வல்லனுடைய பல தன்மைகள் எல்லாம் அப்படியே விளங்கப்படுகிற அந்த சூறாவிலே இறுதியாக அல்லாஹ் சொல்கிறார், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யர்ஜூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன்.
நிச்சயமாக இவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய நிரந்தர அமர்ந்தவர்கள். அங்கு போன அவங்க வெளியே அழைப்பது கிடையாது. நிரந்தரமாக தாயிமாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே தங்கி இருக்கக்கூடிய தொழுகையாளிகள் என்பதாக அல்லாஹ் அவர்களை அடையாளப்படுத்துகிறார். கண்ணியமானவர்கள் உத்தரவற்ற வெற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நிரந்தரமாக தங்கியிருப்பது. முதலாவது அல்லாஹ் சூறாவை ஆரம்பிக்கிறான். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வெற்றி என்றாலே அதற்கு பின்னால் அவர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் அதே முதல் வசனங்களில் விளங்கப்படுத்துகிறார். எனவே தொழுகையாளிகளை அழைக்கின்ற போது கூட அதானை மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தை கையாள தலா கையாள தலா, தொழுகை பக்கம் வாங்க தொழுகையின் பக்கம் வாங்க மாதிரி கூப்பிடுவார். அடுத்து கூப்பிடுவார் கையாளல் பலா கையாளல் பலா, வெற்றியின் பக்கம் வாங்க வெற்றியின் பக்கம் வாங்க. கண்ணியமான சூரத்துல அல்லாஹ் அந்த சூறாவில் அல்லாஹ் அங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதான் மாதிரி அதாவது பலா வெற்றி பக்கம் ஏழு கிட்டத்தட்ட வந்துதான். கண்ணியமானவர்களே, அந்த அதாவுடைய வார்த்தைகள் காதில் கேட்டதுக்கு பின்னால வெற்றி தொழுகையில்தான், வெற்றி அல்லாஹ்வை சுஜூத் செய்வதுதான் என்று அல்லாஹ்வை தொடங்கி அல்லாஹ்வை அழைத்து அதற்கு விடை அளிக்காமல் இருந்தால் அதற்கு பின்னால் நாங்கள் தொழுகையை விட்டுட்டு கடையில் இருந்த அந்த கடையில வரக்கட்டு கிடையாது, வெற்றி கிடையாது. தொழிற்துறை இருப்போம் என்றால் அதிலே வெற்றி கிடையாது. உடனே தொழுகையை நிறைவேற்றுவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த தொழுகையின் மூலமாக வியாபாரத்தில் வரக்கம் செய்வார். வியாபாரம் விவசாயத்தில் வரக்கம் செய்வார். நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வளர்த்து அங்கே வரக்கத்து பொருளாதாரம் தருவார். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி சிறந்த தொழுகையாளிகளாக நாங்கள் மாறிக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி வெகு தூரத்திலே எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக தருவார். அல்லாஹ் கொடுப்பதற்கு காத்துக்கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்காமல் இருப்பதுதான் எங்களுடைய தவறாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, வாழ்வில் செய்யக்கூடிய முதலாவது பகுதி ஆன்மீகத்தில் அதிக கவனம் செலுத்துவது. முக்கியமானது தொழுகை என்ற விவாதத்தை யாரும் விட்டுவிடக்கூடாது. தொழுகையை கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். சொல்லக்கூடிய தொழுகை கொடுக்கின்ற நேரம் மிக குறைவான ஒரு நேரம். கண்ணியமானவர்களே, இதை விட ஒரு அதிகமான நேரத்தை நாங்கள் வேற எங்கேயே கொடுத்துக் கொண்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவோம் என்று வச்சுக் கொண்டார். ஒரு வார்த்தைக்கு சுமாராக 10 நிமிடம் ஒதுக்குவோம். கண்ணியமானவர்களே, ஒரு நாளைக்கு தொழுவதற்கு நாம் மொத்தம் ஒதுக்கினதே 50 நிமிடங்கள். ஒரு மனுஷியானம் வச்சுக் கொள்வோம். 24 மனுஷியானத்துல அல்லாஹ்வை சுஜூத் செய்தது ஒரே ஒரு மனுஷியானம். கண்ணியமானவர்களே, 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளில ஒரே ஒரு வருடம் கொடுக்கிறார். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள 2 வருடம் கொடுக்கிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை வெறுமனை 4 வருடம் அல்லாஹ்வை சுஜூத் செய்கிறான் சொல்கிறான். நோம்பு எடுத்து பாருங்கள். 12 மாதத்தில் 1 மாதம் நோம்பு பிடிக்கிறோம். அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை 1 வருடம் நோம்பு பிடிக்கிறான். 24 என்றால் 2, 48 என்றால் 4, 96 என்றால் 2. 96 வயதுல நானும் நீங்களும் மௌத்தானால் வெறுமனே அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தது 4 வருடங்கள். நோம்பு நோட்டது வெறுமனே 8 வருடங்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இன்றைக்கு தலைவரிய கூலியை தருகிறார். இதே சந்தர்ப்பத்திலே நாம் கோயிலத்தில் கொடுத்த நேரத்திற்கு பாருங்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் கொடுத்த நேரம் மிக குறைவாக இருந்தாலும் அதே போன்று பைத்துல் ஹலா ஈசானுடைய அந்த வீட்டில் கொடுத்த நேரத்திற்கு பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியானம் நாங்கள் சொல்லுகிறோம் என்று வச்சுக் கொண்டால் கண்ணியமானவர்கள் சிலர் ஒரு நாளைக்கு 3, 4 அல்லது 5, 6 தடவை கோயிலுக்கு போவார். ஒரு மனுஷியானுக்கு அதிகமாக கோயிலுக்கு ஒரு நாளைக்கு காலத்தில் கழிக்கக்கூடிய இருப்பார்கள். தாயமாக தொழுது வந்தா ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் ஒரு மனுஷியான கொடுக்கிறோம். தொழுவே இல்லை என்றாலும் இந்தியாவுடைய சேவை அங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் கொடுத்த நேரம் கூடவா, தொழுகை கொடுத்த நேரம் கூடவா, சுஜூது செய்த நேரம் கூடவா, அல்லது வைத்துள்ளா ஷைத்தானுடைய வீட்டில் இருந்த நேரம் கூடவா? அவ்வாறு கொஞ்சம் ஒவ்வொரு யோசியுங்க. இதை கொஞ்சம் தலையில சிந்தனைக்கு விடுங்க. சொந்தான வாலிபர்களே, வினயமாக இறக்கமாக பேசுகிறேன். வாலிபத்தை மிக முக்கியமாக விவாதத்துல கழித்துக் கொள்ளுங்க. நல்ல நண்பர்களை கூட்டாளியாக எடுத்துக் கொள்ளுங்க. நல்ல நண்பர்களுக்கு கிடைக்க இல்லையா உங்களோட வாழ்க்கை நாசமாகி போய் அவங்களுக்கு இல்லாம பாதுகாக்கும். இன்னைக்கு எத்தனையோ பேர் நண்பர்மார போய் சேர்றது கூகுள்ல, பேஸ்புக்ல.
கண்ணியமானவர்களே, அங்க கிடைப்பவர்கள் நல்ல நண்பர்கள் கிடையாது. அங்க கிடைப்பவர்களெல்லாம் கண்ணியமானவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில முகம் தெரியாத எத்தனையோ பேரோட நன்றாகி சிலர் அவர்கள் இந்த அறிவையில் படித்து கண்ணியமானவர்களே சிலர் தற்கொலை செய்கின்ற அளவுக்கு, விளையாட செய்திகளை மக்களுக்கு பரப்புகின்ற அளவுக்கு, விளையாட அறிவுகளை அங்கே எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை அளிக்கின்ற அளவுக்கு, தேச துறைகளாக மாறக்கூடிய அளவுக்கு சிலர் அங்கே ஊக்குள்ளே படித்து ஆகியிருக்கிறார். எனவே அங்கே போய் நண்பர்களை தேடக்கூடாது. நண்பர்களை நல்ல முறையிலே நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். யாருடைய விவாதத்தை பார்த்தால் மறுமையுடைய சிந்தனை வருமோ, யாரோடு சேர்ந்தால் எங்களுடைய ஈமான் அறிவு கூடுமோ, யாரோடு சேர்ந்தால் எங்களுடைய வாழ்க்கை மாறுமோ, யார் எங்களுடைய குறைகளை எங்களுக்கே திருப்பி தருவாரோ அப்படியானவர்களை நண்பராக ஆக்கிக் கொள்ளுங்கள். கெட்டவர்களை நண்பராக இருந்தால் கண்ணியமானவர்களே, சிலர் கெட்டவர்களை நண்பராக அழைப்பதனால் என்ன நடந்திருக்கிறது? கண்ணியமானவர்களே, சிலர் நம்முடைய உயிரை கூட மாற்றிருக்கிறார். நண்பர் உயிரை கொண்டு விட்டு பொருளாதாரத்தை கொள்ளையடிக்கிறார். சில நண்பர்களால், சில கெட்ட நண்பர்களால் தன்னுடைய மனைவியை பறிகொடுத்திருக்கிறார். சில நண்பர்கள் அதாவது தாயை பறிகொடுத்திருக்கிறார்கள். சில கெட்ட நண்பர்களால் சகோதரியை பறிகொடுத்திருக்கிறார்கள். சில கெட்ட நண்பர்களால் தன்னுடைய தொழிலை கப்பம் மூலமாக பணம் கட்டிருக்கிறார்கள். சிலர் கெட்ட நண்பர்களால் தன்னுடைய அந்த பச்சிலம் குழந்தைகளை கடத்தப்பட்டு கப்பம் பெறுகின்ற அளவுக்கு கெட்ட நண்பர்கள் ஆகியிருக்கிறார்கள். எனவே நண்பர்கள் தெரிவு செய்கின்ற போது மிக முக்கியமாக இஸ்லாம் சொல்லியிருக்கின்ற நல்ல நண்பர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் நாளைய வறுமையினாலே கவலை கொள்வோம். கெட்ட நண்பர்கள் மூலமாக எங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. கெட்ட நண்பர்கள் மூலமாக மறுமையிலும் கவலை கொள்வோம். அல்லாஹ் பரிசுத்தர் குர்ஆனில் சொல்கிறார், நாளைய கியாமத்துடைய நாளையில அதாவது அநியாயக்காரர்கள் நாளைய கியாமத்துடைய நாளை கெட்டவர்களை நண்பர்களாக அடுத்தவர்கள் எப்படி செய்வார்கள் தெரியுமா? எப்படி அவர்கள் கதறுவார்கள் தெரியுமா? தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு அவர்கள் பல கவலைகளை சொல்லுவார்கள். அதே ஒரு கவலை, இந்த ரசூலை நான் ஒரு தூதர், இந்த தூதரை நான் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாதா? இந்த தூதரை எனக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடாதா? அதே போன்று பெற்றோர்களை நண்பராக நான் நிறுத்திருந்தேனே, அவரை நண்பராக எடுக்காமல் இருந்தால் நல்லது என்று அங்கே புலம்புவார். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறந்த குர்ஆனுடைய வசனத்தில் இறுதியாக சொல்கிறார், நிச்சயமாக மனிதனுக்கு தீர்வு செய்வனாக, மனிதனுக்கு மோசடி செய்வனாக இருக்கிறார். நல்லது செய்வதை போதுதான் செய்தார்கள் சார்ந்திருந்தால், ஆனால் அது நல்லது அல்லது தீங்காக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனையோ பேர் வாழ்கிறோம். ஆனால் சிலர் பாவம் செய்வது நண்பர்களுக்காக, சிலர் பொய்களுடைய நண்பர்களுக்காக. கண்ணியமானவர்கள், அந்த நண்பர்களை பாதுகாக்க மாட்டார். நாளைய கியாமத்துடைய நாளிலே அந்த நண்பர்களை நரகத்திலே தள்ளிவிடுவார். எனவே அன்பான வாலிபர்களை, ஒரு இளமை பருவத்தை மிக பெருமதியான பருவமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதோடு காலத்தை கழித்துக் கொள்ளுங்கள். இந்த இளமை பருவத்தை நல்ல முறையில் கழித்தால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய இளமை பருவம் அல்லாஹ்வுடைய நிழலை எங்களுக்கு பெற்றுத் தரும். அது மாத்திரமல்ல, இன்று பல வயதுடையவர்கள் பள்ளிக்குள் இருக்கிறோம். அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு தெரிவு செய்திருக்கின்ற, சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு தெரிவு செய்திருக்கின்ற வயதும் வாலிபம் தான். நாங்கள் எல்லோரும் 18 வயது கன்னிகளாக பெண்களாக இருந்தால் 18 வயது கன்னிகளாக அந்த பெண்களை எல்லாம் சுவர்க்கத்துக்கு அனுப்புவார். ஆண்களாக இருந்தால் 33 வயது வாலிபர்களாக அங்கே அவர்களை சுவர்க்கத்தில் அனுப்புவார். சுவர்க்கத்துக்கு அனுப்பியதற்கு பின்னால் அங்கே வாலிபம் மாறுவது கிடையாது. வயதிலும் தப்பிப்பு பல தவறும் அவதா, அங்கே எப்போது வாலிபனாகவே இருங்க, அங்க வயோதிகம் என்பது கிடையாது. இங்கதான் சொல்லுகிறார்கள், வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் மறுமையை பற்றி சொல்லுகிற போது சுவர்க்கம் நுழைந்து விட்டால் அங்கே வாலிபம் தான். அந்த வாலிபம் பல 100 வருடங்கள், பல 1000 வருடங்கள் சென்றாலும் அந்த வாலிபம் மாறாது, வயதுகள் கூடாது. கண்ணியமானவர்களை, அதே வயதுதான், இங்குள்ள வயதுதான் கூடும். 1000 முடிய கூடிட்டு போவதில்லை. கண்ணியமானவர்களை, நல்ல முறையில் எங்களை காலத்தை கழித்துக் கொண்டா எங்களுடைய இந்த இளம் பருவம், எங்களுடைய இந்த வாலிப பருவம் பெருமதியாக இருக்கும். அன்பான வாலிபர்களே, வெளியமாக இலக்கமாக கேட்கிறேன், நல்ல முறையில் நடந்து கொள்வோம். சமூகத்துக்கு ஏதாவது இந்த வாழ்வுகளை செய்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஏதாவது ஒன்றை சமூகத்துக்கு செய்துவிட்டு உண்டாகும். ஏனென்றால் எங்களுக்கு மறதி கூட, இன்றைக்கு நண்பர்கள் கூட, கண்ணியமானவர்களே, மறைவு அதாவது மறதி என்பது மிக குறைவுகளில் அந்நியவர். இதை காலையில் என்னுடைய ஒரு நண்பர் சொன்னார், கண்ணியமானவர்களே, அவருக்கு ஒரு கடிதம் துவப்பட்டதான் சென்ற கிழமை பாடசாலைக்கு போய் ஒரு கடிதம் எடுக்க போயிருக்கிறாரு. இப்போது அதிபர் கேட்டிருக்கிறாரு, அவர் 15 வருடம் திருமணம் முடிச்சு 3 பிள்ளையுடைய தந்தை.
கண்ணியமானவர்களே, அவர் 13 வருடம் திருமணம் முடித்து 3 பிள்ளைகளுடைய தந்தை பாடசாலைக்கு போயிருக்கிறார் கடிதம் எழுப்பதற்காக. அப்போது அதிபரை கேட்டிருக்கிறார், உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன? அவருக்கு ஞாபகம் இல்லை. 15 வருஷங்கள் படித்திருந்து. கண்ணியமானவர்களே, 15 வருஷத்துக்கு மேல ஆனா அவருக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அதிபரை கேட்டிருக்கிறாரே, எத்தனாம் ஆண்டு சேர்ந்தீங்க? அதுவும் ஞாபகம் இல்லை. எப்ப நீங்க ஸ்கூல்ல இருந்து நின்றீங்க? அதுவும் ஞாபகம் இல்லை. அடுத்த பொண்ணு 4வது கேட்கிறார் அதிபர், கண்ணியமானவர்களே யார் யாரோட படிச்சீங்க? அது ஞாபகம் இருக்குது. எனவே எங்களுக்கு எது ஞாபகம் வரும் என்றால் அப்படியான விடயங்கள் ஞாபகம் வரும். அதுக்கு பின்னால நண்பர்கள் சொல்லி அந்த நண்பர்களுடைய ஏதோ ஒரு வகையில அவங்க படித்த பெற்றோருக்கு ஏதோ ஒரு வகையில அவர் கடிதத்தை எடுத்துக் கொண்டார். எதை சொல்கிறால் மறதிகள் இந்த தூரத்தில் அன்பிலா இருக்குது. எனவே மறதிகள் எங்களுக்கு அடிக்கொடுக்க வரலாம். எனவே நல்ல சந்தர்ப்பங்கள்ல நல்ல விடயங்களை நான் ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆன் திலாவத்துக்கள், துஆக்கள், நல்ல நல்ல விடயங்களை மனதிலே நாங்கள் ஆழமாக பதிய வைத்து நல்ல குணங்களை அணிந்து கெட்ட குணங்களை களைந்து பாவங்களை விட்டு தூரமாகி நன்மைகளால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கண்ணியமான இதுவரைக்கும் சௌபா செய்யாமல் இருந்தால் ஒவ்வொரு நாளும் சௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவமே செய்யாதவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 தடவைக்கும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்வது பாவத்துக்காக அல்ல, கண்ணியமானவர்களை அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் கூட்டிக் கொண்டே இருக்கிறான். அவர்கள் இஸ்திக்ஃபாருடைய வளமையாக இருந்தது. எனவே நானும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தவறுகளுக்காக எனவே ஒவ்வொரு நாளையும் இஸ்திக்ஃபார் செய்வோம், துஆக்கள் ஈடுபடுவோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எந்த குறையும் இல்லாமல் நல்ல முறையில் கடமை நிறைவேற்றிக் கொள்வோம். எனவே இந்த உலகத்திலே வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களே, வாலிப வயதிலே சமூகத்தில் ஏதாவது ஒரு சாதியங்கள் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை பெருமதியாக இருக்கும். வாலிப வயதை தாண்டி வந்த வயோதிபர்களே, வாலிபர்களுடைய அந்த வாழ்க்கை, வாலிபருடைய மான மரியாதையை பெருமதியாக கருதுங்கள். வாலிப வயதில் சில தவறுகள் செய்வார்கள், ஆனால் அதை திருத்துவதற்கு இஸ்லாம் ஒரு வழிமுறைகளுக்காக காட்டிருக்கிறது. அதை கையாளுங்கள். ஒரு சபைக்கு முன்னால் வாலிபரை கேவலப்படுத்தாதீர்கள், ஒரு வாலிபருக்கு அழிக்காதீர்கள். அவருடைய உயிர், அவருடைய மானம் பெருமதியானது. எனவே அவர்களை சமூகத்துக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அவர்களை எங்களுடைய பொறுப்புகளை பங்குதார ஆக்குங்கள், எங்களுடைய வீடுகளை பங்குதார ஆக்குங்கள். முக்கியமான விடயங்கள் வருகின்ற போது குடும்பத்தில் அவருடைய மசூதாவை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைய இளைஞர்கள் ஏன் பெற்றோரை விட்டு தூரமாகிறார்கள்? ஏன் சமூகத்தை விட்டு தூரமாகிறார்கள்? ஏன் எங்களுக்கு உதவி உத்தாசை பண்ணாமல் இருக்கிறார்கள்? தேடி பார்த்தால் அவர்களை சமூகம் ஒதுக்குகிறது. வீட்டில் ஒரு மசூரா நடக்கின்ற போது தாய் தந்தை மாத்திரம் மசூரா செய்கிறார், ஆனால் வயது வந்த பிள்ளைகளுக்கு மசூரா கேட்பது கிடையாது. இறுதியா 2 பேர் முடிவாக ஒரு விடயத்தை செய்கிறார்கள். செய்ததுக்கு பின்னால் மகன் பிரச்சனை கொடுக்கிறார். அப்படிய பிரச்சனையாக அவர் வீட்டை விட்டு தூரமாகிறார். கண்ணியமானவர்களே, பொது வேலைகளிலே பொது விடயங்களிலே மசூரா செய்கின்ற போது அவருடைய மசூராக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அது கபூல் செய்வது, கபூல் செய்யாமல் இருப்பது, அது மசூரா முடிவானால் அவருடைய கருத்துக்கள் முடிவாகலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணப்படலாம். ஆனால் கட்டாயம் அவருடைய மசூராக்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி தூரமாக்குகிற போது நிச்சயமாக அவர்கள் இன்னும் தூரமாகுவார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, இந்த இளைஞர் சமுதாயத்தை நல்லவர்களாக உருவாக்கி நாளை கியாமத்துடைய நாளிலே அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நிழலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கிவிடுவானாக. யா அல்லாஹ் எங்களை உனக்கு பொருத்தமானவர்களாக கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ் இன்றைய இளைஞர் நாளைய தலைவர்கள், யா அல்லாஹ் இன்றைய உதவிகள் நாளைய சமூகத்தின் தலைவர்கள், யா அல்லாஹ் அவர்களை நல்லவர்களாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. அவருடைய மான மரியாதைகளை பாதுகாத்துவாயாக, ஒழுக்கங்களை பாதுகாத்துவாயாக. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடிய அவரை கபூல் கொள்வாயாக. அவர்களுக்காக நல்ல வழிகளை காட்டிக் கொடுக்கக்கூடிய சிறந்த பொறுப்புதாரிகளாக, சிறந்த நிர்வாகிகளாக, சிறந்த வழிகாட்டிகளாக எங்களை கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ் அவருடைய மானத்தை புனிதமாக கருதக்கூடிய மக்களாக எங்களை கபூல் கொள்வாயாக. எந்தெந்த வாலிபர்கள், எந்தெந்த வாலிப யுவதிகள் அல்லாஹ்வுடைய அதாவது விவாதத்திலே சிறப்பில்லாமல் இருக்கிறார்களோ இங்கோடு சிறப்பாகக்கூடிய மக்களாக நீ அவர்களை கபூல் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவை தருவாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக